அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் புகார் கொடுத்த ஒரே நாளில் குற்றவாளியை கைது செய்திருப்பதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். கட்சி பாகுபாடின்றி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் அருண் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியும் பேராசிரியரும் புகார் அளித்ததாக கூறினார். அதன் பேரில் கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் பலரிடம் விசாரித்ததாகவும், விசாரணைக்கு பின் அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை திரட்டி குற்றவாளியை கைது செய்ததாகவும் தெரிவித்தார். அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது 2013ஆம் ஆண்டு முதல் 20 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் மீது எந்த வழக்கும் பதிவாகவில்லை எனவும், பெண்களுக்கு எதிராக செயல்பட்டதாக சென்னை பெருநகர காவல்துறையில் இதற்கு முன் வழக்கு பதிவாகவில்லை எனவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். காவல்துறைக்கு இதுபோன்ற வழக்குகளை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய காவல் ஆணையர், குற்றவாளிகள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட கூறினார். தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவியேற்கும் போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரித்து செல்போன் உள்ளிட்ட தகவல்களை சேகரித்து யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடம் புகார்கள் பெறப்படும் என்றும் காவல் ஆணையர் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொருத்தப்பட்டுள்ள 70 சிசிடிவிக்களில் 14 சிசிடிவிக்கள் வேலை செய்யவில்லை என்றும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 முன்னாள் இராணுவத்தினர் பாதுகாவலர்களாக 3 ஷிப்ட் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அருண் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவி பாதுகாப்பாக இருப்பதாகவும், காவல்துறையினர் நடவடிக்கையால் மாணவி மன நிறைவுடன் இருப்பதாகவும் கூறினார். மேலும் ஞானசேகரன் மீது ஏற்கனவே 5 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். அதன்படி ஞானசேகரன் மீது BNS 127 உட்பிரிவு 2, 351 உட்பிரிவு 3, தகவல் தொழில்நுட்ப சட்டம் 67 மற்றும் 67A ஆகிய பிரிவுகளின் கீழ் மேலும் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.